பரிசுத்தமுள்ள தகப்பனே, கிருபையாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தின் 18வது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட வாசிக்கும்படியே தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 20 முதல் 22 வரை. கர்த்தாவே, எங்கள் தீமையையும் எங்கள் பிதாக்களின் அக்கிரமத்தையும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம். உம்முடைய நாமத்தின் நிமித்தம் எங்களை அருவருக்காதிரும். உமது மகிமையின் சிங்காசனத்தை கனவீனப்படுத்தாதேயும். எங்களுடைய உமக்கு இருக்கிற உடன்படிக்கை அபத்தமாகாதபடி எங்களை நினைத்தருளும். புறஜாதிகளுடைய வீணான தேவர்களுக்குள் மழை வருஷிக்க பண்ணத்தக்கவர்கள் உண்டோ? அல்லது வானங்கள் தானாய் மழைகளை கொடுக்குமோ? எங்கள் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நீர் அல்லவோ அதை செய்கிறவர். ஆகையால் உமக்கு காத்திருக்கிறோம். தேவரீர் இவைகளை எல்லாம் உண்டு பண்ணினீர். ஆமீன் தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக தகப்பனே. ஹல்லேலூயா ராஜா. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர், அதன் சகல சிருஷ்டியையும் ஏற்ற வேளையிலே ஏற்ற காலங்களே நீர் உண்டாக்கினீர் அப்பா. ராசி பலங்களை உண்டாக்கினீர் என் ஆண்டவரே. பல கிரகங்களை நீர் உண்டாக்கி இருக்கிறீர் ஆண்டவரே. அந்தரங்கத்தில் இது தொங்க விட்டு கொண்டிருக்கிறீரப்பா தகப்பனே. எங்கள் கண்களுக்கு முன்பதாக அது ஆச்சரியமும் அதிசயமாக இருக்கு தகப்பனே. ஆவியானவரே, நாங்கள் நினைத்து பார்க்க முடியாத அதிசயங்களை நீர் இந்த பூமியில் உருவாக்கி இருக்கிறீர். வானத்தில் நீர் அதை உருவாக்கி இருக்கிறீர் அப்பா. உமக்கு நன்றி பலிகளை செலுத்துகிறோம் என் ராஜா. உமக்கு மகிமை உண்டாவதாக. நன்றி ஆண்டவரே. இவ்வேளையிலும் கூட தகப்பன் எங்களை முற்றிலுமாக உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய மீறுதல்களோ, எங்கள் முற்பதாக்களின் மீறுதலோ, குறை குற்றங்களோ, எங்கள் குடும்பத்தின் ஒரு மீறுதல் குறை குற்றங்கள் என்று சகாலத்தையும் ஆண்டவரே இவ்வேளையில் நாங்கள் அறிக்கையிடுகிறோம் ராஜா. அப்பா, எந்த பாவமும் சாபமும் எங்களை தொற்றாதபடி காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. எங்களுக்காக அடிக்கப்பட்ட தேவாட்டுக்குட்டி அந்த வெளியேற பெற்ற பரிசு ரத்தத்தினால, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால எங்களை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்கள் அக்கிரமங்களை மன்னிக்கிறீர் ஆண்டவரே. காலையில் எழுத்தக்கதான ஜீவனை நீங்க அருள் செய்கிறீரப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ராஜா. உமக்கு நாங்கள் பயந்து ஜீவிக்க வேண்டும் எப்பொழுதும் ஆண்டவரே. எங்கள் கண்கள் உம்மை நோக்கி பார்க்கட்டும் என் தகப்பனே. நீங்கள் எங்களுக்கு முன்பதாக இருக்கிறீர் என்பதை உணர்ந்து நாங்கள் சிறிய தவறு செய்தாலும் கூட நாங்கள் யோசித்தேன் கர்த்தருக்கு இது பிரியமில்லைன்னு சொல்லி நாங்கள் விட்டுவிடத்தக்கதான கிருபை தருவீராக. ஆவியானவரே, எப்பொழுதும் எங்களுக்குள்ளே நீங்கள் வாசம் செய்து எங்கள் ஒவ்வொருவரை வழிநடத்திட வேண்டும். உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே நிலைவரமாய் தங்கி வழிநடத்த வேண்டுமாய் எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம் என் ராஜா. அமீனப்பா. நீர் எங்களுக்குள்ளே இருக்கும் பொழுதுதான் ஒரு உண்மையான சமாதானம், ஒரு சந்தோஷம், அமீன், பூரண ஆசீர்வாதம் உண்டாகும். நன்றி ஆண்டவரே. உடைய கண்கள் எங்களை கண்டதுக்காக நன்றி. நீர் எங்களை தெரிந்து கொண்டதுக்காக நன்றி. உலகத்திலே ஆண்டவரே எங்களை நீர் பிரித்தெடுத்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் என் ஆண்டவரே. ஹல்லேலூயா ராஜா. உடைய மகா கிருபையான ரட்சிப்பை எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள் செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம்பா. அமீன் தகப்பனே. உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினால நாங்கள் கழுவப்படும்படியான பாக்கியத்தை நீர் எங்களுக்கு அருள் செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. இந்த பாக்கியம் எல்லா சகோதரருக்கும் சகோதரிக்கும் கிடைக்கட்டும் என் ராஜா. அவர்களும் இந்த பாக்கியத்தை சுதந்திரிக்கட்டும், பெற்றுக்கொள்ளட்டும் என் தகப்பனே. உங்கள் சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உடைய கண்கள் அவரை காணட்டும் ஆண்டவரே. அவர்களை தொடுவதாக ஐயா உடைய ரட்சிப்பு அவங்களுக்கு உண்டாகட்டும் என் தகப்பனே. அமீனப்பா. எல்லா ஜனத்துக்காகவும் அப்பா நீர் மரித்தீர் என் ஆவியானவரே. நீர் மரித்தீரப்பா. 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தீரப்பா. இப்பொழுதும் எங்களுக்காக எங்களுடைய தவறுகள் மீறுதல் நிமித்தமாக பிதாவாகிய தேவனிடம் எங்களை தண்டிக்க கூடாதபடிக்கு பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த மகா மேன்மை, இந்த பாக்கியம் ஆண்டவரே எல்லா மனுஷரும் அறிந்து கொள்ளத்தக்கதான கிருபை தருவீராக. உமக்கு நாங்கள் வேளையில நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் என் தகப்பனே. உமக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். கணவன் மனைவி பிள்ளைகள் என்று கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. எங்கள் நுகத்தடிகள் கட்டுகளை அறுப்பீராக ஆவியானவரே.
அனுதினமும் உம்முடைய பரிசுத்த வேதாகமத்தை நாங்கள் வாசித்து அப்பா நீர் எங்களுக்கு சொல்லியிருக்கிற அறிவுரைகள் கட்டளைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நித்தியமான வாழ்வை நாங்கள் சுதந்திரிக்க முடியும். பரலோக ராஜ்யத்தில் மோடு நாங்கள் வாசம் பண்ண முடியும். அமீன் என் தகப்பனே. அப்பா இந்த உலகத்தின் பாவ கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கி உடைய ரகசிய வரிகளை நீர் எங்களை எடுத்துக்கொள்வீரே அப்பா. அந்த பாக்கியத்துக்காக நாங்கள் ஒவ்வொருவரும் காத்து கொண்டிருக்கிறோம் ராஜா. இறங்குவீராக. உடைய வருகை உடைய ரகசிய வருகை எப்பொழுது இருக்குமோ ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்க வேண்டும். ஆமீன் என் தகப்பனே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தகப்பனே எங்கள் இந்திய தேசத்தை தெய்வ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. 143 கோடிக்கு மேலான பிள்ளைகள் இருக்காங்கப்பா ஆண்டவரே. எல்லாருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்கட்டும். ஆமீன் என் தகப்பனே. உலகத்தில் பிறந்தோம் மரித்தோம் இதோடு முடிந்ததுன்னு நினைக்கலாம் தகப்பனே. ஆவியானவரே எங்களை தாழ்த்துகிறோம் என்றாச்சா அப்பா. நித்தியமான பரலோக வாழ்வு ஒன்று உண்டு என்பதை நீங்க தெரிவிங்க. ஆமீன். நித்தியமாக அக்கினி கடல் பாவம் செய்தவர்களுக்கு தள்ளப்படுறதுக்கான ஒரு அக்கினி கடல் ஒன்று இருக்கு என்பதை தெரியப்படுத்துங்க என்றாச்சா. ஹல்லேலூயா. இந்த பூமியில நாங்கள் வாழ்கிற பொழுது நாங்கள் செய்கிற நன்மைக்கு எதுவாகும் தீமைக்கு எதுவாகும் நீர் நியாயம் தீர்ப்பீர் ஆவியானவரே அப்பா. அதுக்கு நாங்கள் பயந்து எங்கள் வாயின் வார்த்தையினால செய்கையினால சிந்தனையினால ஆண்டவரை தீட்டுப்படாதபடி தேவனுக்கு விரோதமான காரியங்கள் செய்யாதபடி நினைக்காதபடிக்கு எங்களை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி இப்படி எச்சரிக்கை வசனத்தினால் போதித்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. மக்கு நன்றி பலிகளை எடுக்கிறோம் அப்பா. இவ்வேளையிலும் கூட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. அமீன் ஆண்டவரே. மூலையில் எந்தெந்த ஆண்டவரே ஜீவிக்கிறாங்களோ அப்பா, எந்தெந்த பகுதியில் இருக்கிறாங்க உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தெய்வ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். என்னென்ன பாடு உபத்திரத்தில் இருக்கிறாங்களோ என் தகப்பனே ஆறுதல் படுத்துங்கப்பா. உம்முடைய வசனங்கள் உங்களுக்கு தேற்ற வேண்டும் என் தகப்பனே. தைரியப்படுத்துங்க, பலப்படுத்துங்க என் தகப்பனே. அல்லேலூயா. பலவிதமான மொழிகளில் வேறுபட்டு இருக்கலாம், இனத்தில் வேறுபட்டு இருக்கலாம் என் ராஜா. ஆனால் எங்களுக்கு ஒரே தகப்பன் நீர் உண்டு என் ஆவியானவரே. ஆமீனப்பா. அல்லேலூயா. உமக்குள்ளே நாங்கள் ஒவ்வொருவரும் ஒரு அவயங்களா இருக்கிறோமே தேவரீர். இந்த மகா பாக்கியத்தை நீர் சொன்ன கர்த்தர் அப்பா. அல்லேலூயா ராஜா. தகப்பனே இந்த பாக்கியம் எல்லா பிள்ளைகளுக்கும் உண்டாகட்டும். ஆமீன். உமக்கே நாங்கள் மகிமை செலுத்தீரோம், நன்றி செலுத்தீரோம். இஸ்ரேலை ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. பிரதமருக்கும் ஜனங்களுக்கும் ஆண்டவரே உம்முடைய ஆலோசனையிலே கொடுங்க. வேலி அடைப்பீராக என் தகப்பனே. யுத்தங்கள் ஓயட்டும் என்றாச்சா அப்பா. பாலஸ்தீனுக்காக சிரியாக்காக ஜெபிக்கிறோம், உக்ரைன் ரஷ்யாக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. லெபனனுக்காக ஜெபிக்கிறோம், ஈரானுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. அத்தனை ஜனங்களும் நீர் உண்டாக்கி இருக்கிறீர் என் தகப்பனே. ஆனால் அறியாதபடி ஏதோ ஒரு குருட்டாட்டத்தில் எழுந்து கொண்டிருக்கலாம். கர்த்தாவே யுத்தங்கள் எல்லாம் ஓயட்டும். தேவாதி தேவனாக நீ அறிந்து கொள்ளட்டும். உடைய நாள் வரப்போகுதப்பா. பயங்கரமான நாள் ஒன்று வரப்போகிறதே. அதுக்கு முன்பதாக தப்பித்துக் கொள்ள நம்முடைய ரகசிய வரிகள் எடுத்துக்கொள்ளப்படும் பாக்கியத்தை எல்லா மனுஷருக்கும் கிடைப்பதாக நன்றி செலுத்தீரும், மகிமை செலுத்தீரும் அப்பா. நீர் பேசுவீராக. நீர் பேசுகிற தெய்வம். ஹல்லேலூயா. ஆமீன் தகப்பனே. எங்களோடு நீர் பேசுகிறீர். உடைய தரிசனத்தை கொடுத்து வழிநடத்துகிறீர், உடைய வெளிப்பாடுகளை கொடுக்கிறீர், உடைய திட்டங்களை தெரியப்படுத்துகிறீர் ஆண்டவரே. இந்த பாக்கியம் எல்லா சகோதரன் சகோதரிக்கு கிடைப்பதாக உமக்கு நாங்கள் நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம். இந்த நாளிலும் உம்முடைய சமூகம் எங்களுக்கு ஒவ்வொருக்கு முன் செல்லட்டும். நன்மையும் கிருபையும் உண்டாகட்டும் ஆண்டவரே. எல்லா ஆபத்துக்கும் மோசத்துக்கும் முற்றிலும் நீங்களாக ரட்சித்துக் கொள்ளுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற பரிசு ரத்தத்தினால எங்களை வேலி அடைத்து பாதுகாப்பீராக. எத்தீங்கும் நெருங்காதபடி காத்துக்கொள்ளுங்க. ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகள் சந்திக்கப்படட்டும். அப்பத்தையும் தண்ணீரையும் கையின் வருமானத்தையும் கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிங்க. எல்லா விதமான மனவேதனைகள் எல்லாம் அது பனி போல உருகி போகட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆவியானவர் இறங்குவீராக. குடும்பங்களில் உடைய சமாதானம் உண்டாகட்டும் என் தகப்பனே. எல்லா வன்முறைகள் பிரிவினின் ஆவிகள் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் கட்டி அது செயலற்று போகும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் ஆளுகை செய்வீராக. எங்களை ஆளுகை செய்யுங்க, எங்கள் தேசத்தை ஆளுகை செய்யுங்க அப்பா. உங்க சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம் என்ற ஆச்சா தகப்பனே. உமக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாம் வல்ல மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமீன், ஆமீன், ஆமீன்.